இப்போ அவர் என்ன சொன்னார்? எஸ்ஐயா 43:21 ஒரு காரியத்தை சொன்னார் தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப அவருடைய ஜனம் அவருடைய விடுதலை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நம்பிக்கை பெற வேண்டுமானால் அவரை துதிக்கணும். அவ்வளவுதான். அதான் சொல்றேன், துதிக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், துதிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், துதிக்கிறவன் தேவனை உண்மையாய் தேடுவான். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப சொல்றார் பாருங்க, சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவர் அவருடைய சந்ததியாக இருக்கும். சேவிக்கிற ஜனத்தை கைவிட மாட்டார், தலைமுறை தலைமுறையாக அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருப்பார். என் தேவனுக்கு பழக்கம் உண்டு, அவரை நம்பிக்கிட்டு இருந்தா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு ஒரு சின்ன டவுட் பைபிள்ல என்ன அப்படின்னா, ஒருத்தனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். வந்தவன் அவன்கிட்ட அபிஷேகம் ஒன்று இருக்கு. நான் சொல்ற ஆளு உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. அவன்கிட்ட அபிஷேகம் ஒன்று இருக்கு. இவன் அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கண்ணுக்கு பிரியமான இடத்துல போயிட்டான். அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, மோனே நான் உன்னை எப்படி நேர்ந்து பெற்றேன், கேட்டு கேட்டு வரம் கேட்டு பெற்றேனே, நான் மலடியா இருந்தேன், மலடிக்கிடைய மலட்டுத்தன்மை போகணுன்றதுக்காக நான் எம்பெருமான்ட்ட போய் கேட்டேன், ஒன்னு எனக்கு தந்தார், அபிஷேகத்தோட ஒன்னு எனக்கு தந்தார், ஆனா நீயோ இப்படிலாம் நடக்கிறியே. அவன் சொன்னான், அம்மா என் கண்ணுக்கு இனிமையானவளை நான் கொண்டேன், நான் என் கண்ணு நிச்சயில் விழுந்தேன். ஐயா விழுந்து போயிட்டார். இப்ப போய் பேரெல்லாம் சொன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஒரு பொட்டு மடியில போய் படுத்துக்கிட்டான். இப்ப அவ யார் தெரியுமா? இவனுடைய எதிராளியுடைய புரோக்கர். நான் சொல்றது புரியுது இல்ல? எதிராளியுடைய புரோக்கர். அவ என்னடா இவனை மடியில படுக்க வச்சுட்டு, அன்பே செல்லமே பாசமே தங்க, பிசாசு இப்படிதான் வரும், உன்னுடைய அபிஷேகம் எங்க இருக்கு? நல்லா கேட்டான். யார் கேட்டா? எதிராளியுடைய தூது பிசாசு கேட்கிறாப்ல. ஒன்னுட்ட கடவுளை நீ என்ன செஞ்சாலும் கடவுளுடைய அபிஷேகம் ஒன்றுட்டு இருக்கு, ஒன்னும் செய்ய முடியல. ஆனபடினால இவன் பணம் வாங்கிட்டான். ஏன்னா என்ன நம்பி வந்திருக்கான்ல, கண்ணு நிச்சயில விழுந்து வந்துட்டான்ல. இப்ப இவனை எப்படி கெடுத்து, இவனை எனக்கு பணம் தந்தவங்களுக்கு இவனுக்கு எதிராளிய கையில எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தா, போய் கேட்ட, அன்பே பாசமே செல்லமே தங்கமே, என்ன உறவுமுறை உண்டு எல்லா உறவுமுறையும் வச்சுக்கிட்டு, உன்னுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது? உன்னை யாராலையும் வீழ்த்த முடியல, சிங்கத்தால வீழ்த்த முடியல, புலியால வீழ்த்த முடியல, 100 பேர் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியல, எப்படி அந்த பலன் எங்க இருக்கு? இவன் நல்லா ஏமாத்தி பார்த்தான். இவன் சொல்ல மாட்டான், ஏமாத்தி பார்த்தான். அவன் கேட்டான், அப்ப நீ என்ன பாசம் இல்லையா, என்னட்ட உனக்கு நேசம் இல்லையா, என்ன நீ விரும்பலையா? இப்படிதான் பிசாசு தந்திரமா வந்து நம்மளை ஏமாத்துவான். குடிகாரனா இருந்தாலும் சரி, பொறுக்கியா இருந்தாலும் சரி, தெண்டியா இருந்தாலும் அவனை இப்படிதான் ஏமாத்தும். அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு இப்படிதான் வஞ்சகம் செய்யும். இவன் பார்த்தான், நல்ல பொண்ணா இருக்காளே, என்ன மாதிரி நேசிக்கிறா, சரி இவள்கிட்ட சொல்லுவோமே, என்ன ஒன்றையில் அங்கங்க இருக்கிற போய் சொன்னான். கடைசியில் சொன்னான், என்ன தலையில தான் இருக்கு. உண்மையை சொல்லிட்டான். நல்லா படுக்க வச்சு தாளாட்டினான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். கத்திரிக்கோள் எடுத்து கரெக்டா வெட்டி விட்டுட்டான். இப்ப இவன் இருந்த அபிஷேகம் போயிடுச்சு. நல்லா கேளுங்க, அபிஷேகம் போயிடுச்சு. இவனை கொண்டு போய் எதிராளிகள் வந்து தூக்கிட்டு போனாங்க. கண்ணை பிடுங்கி இவனை அடிச்சு உதச்சி சங்கிலியில போட்டு, இது மாதிரி 2 தூண், அதுக்கு தான் சாட்சியா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 2 தூணை வச்சு நடுவில் வச்சு என்ன செஞ்சா, கட்டி விட்டாச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயா நடுவில் நின்று வேடிக்கையா, கையில சங்கிலி, காலில சங்கிலி, இடுப்புல கழுத்துல எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி விட்டுருக்கலாம். கட்டி விட்டு ஐயா வேடிக்கை பொருளா நிக்கிறாரு. இப்ப என்ன, இவனை கொல்லணும். இப்ப இவன் இப்பதான் தன்னுடைய தவற உணர்றான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் இப்படி ஒரு வேடிக்கை பொருள் ஆகிவிட்டேனே, என்னிடத்துல இருந்து அபிஷேகம் போயிடுச்சு, எதனால போச்சுன்னு உணர்றான். என் கண்ணு நிச்சயில் விழுந்து இவளை போய் என்னுடைய மனைவியாக, இவளை போய் என்னுடைய சொந்தமாக நான் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, இவள் நிமித்தம் என்னுடைய அபிஷேகம் போய்விட்டதே என்கின்ற அங்கலாய்ப்பு அவனிடத்தில் வந்தது. இப்ப சொல்றான், நான் பாவிதான், ஆனா நீர் தந்த அபிஷேகத்தை நினைத்து நான் ஒரே ஒரு விண்ணப்பமும் இடத்தில் கேட்கிறேன்.
நான் சாகணும். அதற்கு நீர் முன்குறித்து விட்டீர். என்னை ஒப்பு கொடுத்தாச்சு. நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக நான் மரண அவஸ்தைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் சாகிற போது என்னிலிருந்து அபிஷேகத்தின் வல்லமை இப்ப வெளிப்படணும். நீர் என்னை அபிஷேகித்தது உண்மையானால் என்னோடு கூட என்னை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும் இதே இடத்தில் மரிக்கணும். நான் உயிர் துறக்கிற போது இவர்களும் சாகணும். இப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சாகுந்தரவாயில பாவியாகி அவனுடைய வார்த்தைக்கு கூட பதில் கொடுத்தவர் உன்னை மன்னிக்காமல் இருப்பாரா? அவன் கொலை செய்யப்படுகிற நேரம் அவனே அவனை தீர்மானித்தான். கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அவனுக்கு புது பலம் வந்த போது 2 தூணையும் என்ன செய்யறான்? உடைக்கிறான். உடைத்த போது வீடு கீழே விழுந்து அங்கிருந்து அத்தனை பேரையும் கொண்டு குவித்தது. அவனும் மரித்தான். என் பெருமான் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன்! அவருடைய ஜனம் மனம் மாறும் போது, மனம் திரும்பும் போது கூட அவனுக்கு மறுபடியும் இரக்கம் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா! உன்னை மனம் திரும்பவே என் தேவன் அவருடைய ஜனமாக மாற்ற உன்னை விரும்புகிறார். நீ ஆயத்தமா? நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? பிரைசியாசுவா, இன்னும் திருந்தவில்லை என்று சொன்னால் யாவுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப நீங்க போக வேண்டிய இடம் குறி சொல்றவன்கிட்டையும் மந்திரவாதிகிட்டையும் தான் போகணும். இங்க 5 பைசா செலவில்லை. விடுதலை வேண்டும் என்றால் உண்மையாய் யாவுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படித்தால் நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை தருவார். அல்லேலூயா! ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேறாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் சொன்னால் செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும், என் ஜனம் என்னுடைய ஜனமாய் மாற வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் நான் அவர்களுக்குரிய காரியங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் நிச்சயமாய் அவருடைய சத்தத்திற்குடைய அவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! இதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுடுங்க. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நல்லா கேளுங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்கதான் சொல்றார், அன்பு ரொம்ப முக்கியம். அவருடைய ஜனமா இருக்கிறதற்கு மூல காரணம் ஒண்ணு, அவருடைய சத்தத்தை கேட்கணும், சத்தத்தின்படி வாழணும். அல்லேலூயா! 2, அவர் உன்னில் என்ன விரும்புகிறார்? நீ துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எப்பவும் துதிங்களே. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இப்போ நம்ம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணி இருக்கிறோம். இப்போ நமக்குள்ளால ஒரு எண்ணம் நமக்குள்ளால வரணும், என்னிடத்தில் எனக்காக என்னை அன்பு செய்கிற, எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக மரித்து உயர்த்த யாசுவா மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்குள்ள இருக்கிறார். என்ன செய்யணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறார். நீ சொல்லி தியானிச்சு பாரு, உன்னுடைய சகல சத்துருடைய கிரியைகளை நீ முறியடிப்ப. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே. உன்னை அந்த காரியத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், சங்கீதம் 145 15வது வசனம், யாவை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமா வச்சோம்னா வேற எதையும் நினைக்க கூடாது, எதையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென். அல்லேலூயா! 29:11 வாசித்து முடிச்சிருங்களேன். யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? நல்லா கேளுங்க. யார் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, யார் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாய் வாழுங்க. யாவாகிய யாசுவா உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா!